வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங் வீடியோஸ்ல பார்க்க போறது என்னன்னா, ஏபி பூர்லோ அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்திருப்போம். பூர்லோ பூர்ஹை அப்படின்னா என்ன, அது எதுக்காக ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பத்தி. இன்னைக்கு ஏபி பூர்லோ எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ஏபி பூர்லோவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி பூர்லோனா என்னன்னு நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 டிபிஓஸ், அதாவது எந்த ஒரு விக்குமே இல்லாம 1 ஆர் 2 டிபிஓ ஃபார்ம் ஆச்சுன்னா அதை தான் பூர் லோ பூர் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் காட்டணும்னா உங்களுக்கு, ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்த எந்த ஒரு சிங்கிள் டிபிஓவுமே ஃபார்ம் ஆகல. அதாவது ரெண்டு டிபிஓ பக்கத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு எஃப் இருக்கு. ஸோ இது பூர்லோ கிடையாது, இதுதான் பூர்லோ. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிபிஓ ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பூர்லோ பூர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏபி பூர்லோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபி பூர்லோ ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா, ஆக்சுவலி ஏபி பூர்லோ ஐபி, அதாவது ஏ அண்ட் பி பீரியட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பூர்லோ பூர் ஹையை தான் ஏபி பூர்லோ அப்படிங்கிறோம். இந்த ஏபி பூர்லோ ஏன் அந்த பூர்லோ பூர் ஹையை காட்டிலும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஏபி பூர்லோ எப்பவுமே ஒரு ஸ்விங்கோட டாப்ல வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அன்னைக்கு இன்ட்ராடேலேயே அந்த ஏபி பூர்லோஸை கிளியர் பண்ணலாம் மார்க்கெட். ஸோ இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட தியரி. ஸோ நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் இந்த ஏபி பூர்லோல. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நேத்திக்கு நடந்ததுல பாத்தீங்கன்னாலுமே இது ஒரு ஏபி பூர்லோ ஃபார்ம் ஆயிருக்கும். நிஃப்டி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், நம்ம பேங்க் நிஃப்டி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோன்றது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃபியூச்சர் சார்ட் யூஸ் பண்ணி தான் எப்பவுமே அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஏபி பூர்லோ நேத்திக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஜூலை 26 பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு ஏபி பூர்லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது எங்க இருக்குன்னா, ஜூலை 24, சாரி ஜூலை 24 பாருங்க, இங்கேயுமே ஒரு ஏபி பூர்லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நெக்ஸ்ட் ஏபி பூர்லோஸ் இங்க பாருங்க, ஜூன் 28 ஒரு ஏபி பூர்லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படிதான் மார்க்கெட்ல அடிக்கடி இந்த ஏபி பூர்லோ ஃபார்ம் ஆகுது. இந்த ஏபி பூர்லோ ஃபார்ம் ஆகும் பொழுது அன்னைக்கு இன்ட்ராடே சீசன்லயே அந்த ஏபி பூர்லோஸ் மோஸ்ட் ஆஃப் த டே கிளியர் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் இல்லை ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டா, அதாவது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த ஏபி பூர்லோஸை. ஓகேவா? ஸோ இன்னுமே காட்டுறோம் உங்களுக்கு எக்ஸாம்பிள். பேங்க் நிஃப்டியில பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஏபி பொருளவை இந்த டேல பாருங்க ஒரு ஏபி பொருளை ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஏபி பூர் ஹை, அதாவது ஏபி பூர்லோ ஏபி பூர்லோ லோ ஏபி பூர்லோ ஹை. அதாவது இந்த ஏபி பூர்லோ ஹைன்றது எப்பவுமே மார்க்கெட்டோட டாப்ல ஃபார்ம் ஆகணும். அதாவது அது ஒரு மார்க்கெட்டோட டாப் சைட்ல வந்துச்சுன்னா அது ஏபி பூர் ஹை, பாட்டம்ல வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சரோட பாட்டம்ல வந்துச்சுன்னா அது ஏபி பூர் லோ. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுலயே வந்துடும். நம்ம 50 சார்ட்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிடும். பட் யாராவது கோ சார்ட்டிங் பாக்குறீங்கன்னா அதுல அந்த ஏபி பூர்லோ ஷோ ஆகாது. அதுல வெறும் பூர்லோ பூர் ஹை மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ அதனாலதான் நான் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ எப்பவுமே மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணும் பொழுது ஏபி பூர்லோ அண்ட் ஏபி பூர் ஹை வரும்பொழுது அன்னைக்கு கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அது மோஸ்ட் ப்ராபபிளி அன்னைக்கு டேலியே அந்த ஏபி பூர்லோஸை மார்க்கெட் கிளியர் பண்ணிடும். ஓகேவா?
அன்னைக்கு இப்போ ரீசெண்ட் டேல அன்னைக்கு லாஸ்ட் டேல நடந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, நான் இதை ஜூம் பண்றேன். ஆல்ரெடி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்க இந்த இடத்த ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க, அப்புறம் கீழே வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பி பீரியட் ஓப்பன் ஆயிட்டு ஒரு டிபிஓ மேலே போயிட்டு அங்கேருந்தே அப்படியே கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு ஏபி ஒரு ஹையாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த சி பீரியட் பார்த்தீங்கன்னா தெரியும், வேக வேகமாக போயிட்டு அந்த ஏபி புர்லோஸை கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஏபி புர்லோ தான் நான் வந்து அன்னைக்கு இன்ட்ராடேலே கிளியர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி சில இன்ட்ராடேலியே கிளியர் பண்ணக்கூடிய லெவல்ஸை தான் நான் வந்து ஏபி புர்லோ ஏபி புர் ஹை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை இன்ட்ராடேலியே கிளியர் பண்ணிடுமான்னு கேட்டால் எல்லா ஏபி பொருளுமே இன்ட்ராடேலியே கிளியர் ஆகணுன்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஏபி பொருளோ மோஸ்ட் ஆஃப் த டே அன்னைக்கு டேல கிளியர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 or 2 டேஸ்ல அந்த ஏபி பொருளோஸை கிளியர் பண்ணும் மார்க்கெட். ஸோ நான் அதனால தான் என்னோட ப்ரீவியஸ் ட்ரேடிங் என்னோட அதான் ட்ரேடிங் பிளான்ல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த லேர்னிங் வீடியோஸ் அனலைஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுதான் டார்கெட் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு இடத்த டார்கெட் கொடுத்துருப்பேன். இந்த ஜூலை 24 பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஏபி பொருளை ஒரு டார்கெட்டாக கொடுத்துருப்பேன், இந்த ஜோன். ஓகேவா? அதனால தான் மார்க்கெட் இந்த ஏபி பூர் ஹையை கிளியர் பண்ணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். இந்த ஏரியா இங்கே கூட ஏபி பூர் ஹைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது அங்கே நான் என்னோட டார்கெட்டை இந்த லெவலில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் அப் சைடில் இருக்கிறதால இந்த டார்கெட்டை கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ எப்பவுமே மார்க்கெட் இந்த ஏபி பொருளோ இருக்கும் பொழுது ஒரு அப் ஆர் டவுன் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட் அப் டைரக்ஷன் ஆக போகுதுன்னா அந்த ஏபி பொருளை ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாட்டமில் ஒரு ஏபி பொரு லோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு டவுன் சைடு டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏபி பொருளோ என்னன்றது இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த ஏபி பொருளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த ஏபி பொருளை எப்படி ரியாக்ட் ஆகும், அதோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே நான் இன்னும் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏபி பொருளும் எல்லா இண்டெக்ஸ் அண்டு ஸ்டாக்ஸ்லையுமே ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஏபி பொருளை வரும்போது அதை டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நான் இந்த ஏபி பொருளை சொல்கிறேன். இன்னொரு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஏபி பொருளை எப்போவுமே ஒரு அப் ட்ரெண்டே இருக்குன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆக போனால் இந்த ஸ்விங்கோட டாப்பில் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி டைமில் இதை வந்து நம்ம ஒரு இது டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது. அந்த மாதிரி டைமில் அது ரிவர்சலுக்குமே இது ஆக்ட் ஆகும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஏபி பொருளை வெறும் டார்கெட் மட்டுமே கிடையாது, சில ஸ்விங்கோட டாப்பில் ஃபார்ம் ஆகலாம், சில ஸ்விங்கோட பாட்டம்லையும் ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? நன்றி. அடுத்த ஒரு லேர்னிங் வீடியோஸில் நம்ம சந்திப்போம்.